அவர் மகனை எழுப்பி நம்ம ஊருக்கு போக போறோம் என்றார். அவர்கள் ரயில் நிலையத்திற்கு விரைந்தனர். ஆனால் ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. டிக்கெட் கவுண்டர் மூடப்பட்டிருந்தது. கடைசி ரயில் போய்விட்டது என்று ஒரு ஊழியர் சொன்னார். பழனிச்சாமி உடைந்து போனார். இனி என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. மகனின் முகம் வாடி போயிருந்தது. அப்போது அந்த ரயில் நிலைய ஊழியர் பழனிச்சாமியின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்து, ஏன் ஐயா இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க என்று கேட்டார். பழனிச்சாமி நடந்ததை விளக்கினார். ஊழியர் ஒரு கணம் யோசித்து, ஐயா உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். தினமும் அதிகாலை 3 மணிக்கு இந்த பாதையில் ஒரு சரக்கு ரயில் போகும். அது சில சமயங்களில் சிக்னலுக்காக நிற்கும். நீங்கள் அதில் ஏறிச் செல்லலாம் என்றார். பழனிச்சாமிக்கு தயக்கமாக இருந்தது. சட்டவிரோதமான காரியம். ஆனால் வேறு வழியில்லை. அவர் மகனை பார்த்து நாம் போகலாம் என்றார். 20 நாட்களுக்குப் பிறகு மீண்டும் அதே ரயில் நிலையத்திற்கு வந்தனர். அதிகாலை 3 மணி. தூரத்தில் ஒரு ரயில் வந்து கொண்டிருந்தது. அது சரக்கு ரயில் என்று தெரிந்ததும் பழனிச்சாமி மகனுடன் தயாரானார். ரயில் சிக்னலுக்காக மெதுவாக நின்றது. பழனிச்சாமி மகனை அதில் ஏற்றி தானும் ஏறிக்கொண்டார். ரயில் புறப்பட்டது. பழனிச்சாமியின் மனதில் ஒரு நிம்மதி பரவியது. இருள் நிறைந்த சுரங்கப்பாதையில் நுழைந்தபோது அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஒரு புதிய வாழ்க்கைக்கான பயணம் இது. ஆனால் ரயில் வேகமாகச் சென்று ஒரு சிறிய நகரத்தில் நின்றது. பழனிச்சாமி பயந்து போனார். ஏன் ரயில் நின்றது என்று யோசித்துக் கொண்டிருக்கும்போது சரக்கு ரயிலிலிருந்து ஒரு பெரியவர் இறங்கினார். அவர் கையில் ஒரு பெட்டியை வைத்திருந்தார். அவர் இவர்களை பார்த்து, ஏன் ரயிலில் ஏறியிருக்கிறீர்கள் என்று கேட்டார். பழனிச்சாமி நடந்ததை விளக்கினார். பெரியவர் சிரித்துவிட்டு, நான் தான் இந்த ரயிலின் ஓட்டுநர். என் ரயில் தினமும் சிக்னலுக்காக இங்கே நிற்கும். நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று சொல்லுங்கள். உங்களை அங்கே இறக்கிவிடுகிறேன் என்றார். பழனிச்சாமிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஓட்டுநரிடம் எங்கள் கிராமத்திற்கு போக வேண்டும் என்று முகவரியைச் சொன்னார். ஓட்டுநர் அவர்களை பார்த்து, கவலைப்படாதீர்கள், உங்கள் ஊருக்கு போகலாம் என்று சிரித்தார். ரயில் மீண்டும் புறப்பட்டது. சில மணி நேரங்கள் கழித்து ரயில் ஒரு சிறிய ரயில் நிலையத்தில் நின்றது. அது பழனிச்சாமியின் கிராமம். அவர் மகனுடன் கீழே இறங்கினார். ஓட்டுநர் அவர்களை பார்த்து, வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்காதீர்கள். ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பை உருவாக்கும் என்று சொல்லிவிட்டு சிரித்தார். பழனிச்சாமிக்கு அந்த வார்த்தைகள் மனதில் பதிந்தன. அவர் தன் மகனை பார்த்து, பார்த்தாயா, கடவுள் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டியிருக்கிறார் என்றார். அந்த ரயில் மெதுவாக நகர அதன் பின்னால் ஓட்டுநரின் கையில் இருந்த பெட்டியிலிருந்து சிறிய விளக்குகள் மின்னின. அதில் கடைசி ரயில் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் பழனிச்சாமிக்கு அது புதிய தொடக்கம் என்று தோன்றியது.